நம்ம இப்போ ஒரு கேக் செய்யலாமா? என்னென்னா கொஞ்சோண்டு எண்ணெய் கொடுக்குறோம் அப்படின்னா, எண்ணெய் கொடுக்கக்கூடாதுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு பால், கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் போதும். அப்புறம் சுகர், அதாவது சீனி கொஞ்சம், இதெல்லாம் போட்டோமா, போட்டுட்டு வெண்ணெய் ஒரு துண்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸியில் நல்லா அடிச்சிடலாம். அடித்ததுக்கப்புறம் எப்படி செய்யணுன்றதை சொல்கிறேன் பாருங்கள். நல்லா செம்மையாக அடிச்சுட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா? அதில் கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் இருக்குது. ஏன்னா நம்ம ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததால் அப்படி பட்டர் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நுரைச்சி வந்திருக்கு பாருங்கள் அடித்தது. வெயிட் பண்ணுங்கள். இதில் நம்ம எப்போதுமே இதில் வேறு கோகோனட் பவுட்ரு போடுவோம். நல்லாயிருக்கும் அது, ட்ரை கோகோனட்டு. அது இல்லாததால் நம்ம குட்டி குட்டியாக பல்லாக வாயில் படட்டுமேன்றதுக்காக இந்த மாதிரி பல்லாக வச்சுருக்கோம். சரி பார்க்கலாம். இதெல்லாம் தூக்கி விட்டு இருந்துடலாம், கீழே விழுந்துடலாம். ஓகேவா? அது நல்லா கிண்டிட்டு இப்போது கேரமல் செய்யணும். கேரமல் செஞ்சு அதுக்கப்புறம் தான் இதை அது மேலே ஊற்றி அடுப்புலையே செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கேக்கு. இதாங்க எவ்வளோ சூப்பராக இருந்துட்டு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதை தூக்கி அப்படியே ஊற்ற போகிறோம். இதில் டிஃபன் பாக்ஸில் ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். கீழே வச்சுட்டு வைக்கணும், தண்ணி ஊற்றி இட்லி பானையில்னு. பட் என்கிட்ட இருக்குது இது, ஆனால் பெருசாக இருக்குது. நான் பாத்திரத்தை கவனிக்காமல் வச்சுட்டேன். நோ ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம இட்லி பானையில் வச்சோம். அது செட் ஆகலை, எனக்கு சரியாக வரல. ஆனால் அதுக்கப்புறம் குக்கரில் நான் இந்த ஐடியாவை மறந்துட்டேன். இதுதான் எங்கள் அம்மா செய்கிறது. இதில் அதாவது கீழே மணலை கொட்டி செய்வாங்க, இல்லைன்னா கல் உப்பு போட்டு வச்சுருவாங்க. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். ஏதோ உடஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் அந்த ஃப்ளேவர்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இருங்க, அப்படியே தட்டி கொட்டி காமிக்கிறேன். நான் முதல்ல இந்த ஐடியாவில் செஞ்சால் சூப்பராக இருந்திருக்கும். ஆஹா, செமையாக இருக்குங்க. கேக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பதம்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, நான் அந்த இதில் அடியில் எடுத்துட்டேன். அப்படியே அவ்வளோ சாஃப்டாக வருது. சூப்பராக இருக்குது. கோதுமையில் தாங்க போட்டேன், கோதுமை மாவு தான் போட்டேன். செம்ம சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது கேக்கு. யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். நல்லா இருக்கு. கொஞ்சம் உடச்சிட்டா அவ்வளோதான், அதனால் ஒன்றும் கிடையாது. சாப்பிட நல்லா இருந்தால் சரி. தேங்க்யூ.